வெல்கம் டு லோக்கல் பைக் சேனல். ஹாப்பி நியூ இயர் गाइस எல்லாருக்கும். ஆமா गाइस எல்லாரும் ஹாப்பி நியூ இயர். நம்ம எங்க வந்திருக்கோம்னா பூரி சாப்பிட்டு ஊருக்கு போறோம். நியூ இயர் முதல் நாள் இல்லையா? அரோகரா முருகனுக்கு அப்படின்னு ஒரு கும்பிட போட்டு நீனா இந்த பக்கம் இல்ல ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கலாம் தான் இங்க வந்தேன். இதுக்கு அப்புறம் டெய்லி வீடியோக்கு வந்துருவேன், கரெக்டான டைமுக்கு வந்துருவேன் அப்படின்னா அதுவும் கூட இன்னொன்னு என்னிடம் இருக்கும் அனைத்து கெட்ட பழக்கத்தையும் இருக்கு, வீடியோ இருக்கு, நீங்க பாக்கணும் அதை. நீங்க என்னடா பார்த்தேன் போன வருஷம் நம்ம இப்ப பத்தி பேசுறோம். நேத்தோட விட்டான் அது போன வருஷம் அந்த கதை. இந்த மாடான காமெடி பண்ணி எனக்கு காமெடி அழிஞ்சு போச்சுடா. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஆரம்பிச்சுடா. சரி மச்சா அதுக்கப்புறம் பார்க்க முடியாது அப்படின்னு தான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது. அதுக்கப்புறம் தூங்குறப்ப மச்சா இதோட 10 வருஷம் தான் அவனை பாப்பேன். போய் தூங்குறது பாத்ரூம்ல போனா 10 வருஷம் தான் வந்து வரும்னு சொல்றது. இன்னும் மாடான காமெடி பண்ணிட்டு இருக்கு, அழிஞ்சு போச்சுடா அந்த காமெல்லாம். சரி இப்ப எங்க வந்திருக்கேன், என்ன கோயிலுக்கு போறோம்? வந்து வில்வாரணி முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இருப்பாரு. இங்க இருந்து படியேறி போயிட்டு முருகரை பார்த்துட்டு அங்க ரிட்டர்ன் வர்றதா எங்களோட வேலை இன்னைக்கு. எது தெரியுமா பொறி வாங்கணும், உண்மையை சொல்லணும் அதான் உண்மை. ஏன்னா இந்த கோயிலுக்கு வர்ற திருட்டு பசங்களோட தள்ள தாங்க முடியல. ஏன்னா எப்ப எவன் செப்பல் திருட்டு போறானே தெரியல. செருப்பு தான் குறியாக்குறானுங்க நேத்து நைட்ல இருந்து. இப்போ ஒரு 50 ரூபாய் பொறி வாங்கினா தாத்தா கால விட்டு பாப்போம், அதான் சேஃப்டி. ஏன்னா எவனையுமே நம்ப முடியல. பத்திரமா பாத்தாப்பா எப்படியோ வரப்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கும் வா நம்மள வர பொறி வாங்குறவன்ட்டு வந்துட்டு சப்பல் போட்டு போயிடுவாங்க. கல்பூரம் வாங்கிக்கிறோம். நீ விலை கிழக்குன்ற கல்யாணம் அவன் நேத்து பாருங்களா? அப்படியாக்கா? 2வது கல்யாணம் பண்றாங்க இவனுக்கு. ஆமா ஏடு பின்னா முத கல்யாணம் பண்ற மாதிரி வேலைக்கு ஆத்த போற இது பண்ண போறேன்னு சொல்லுங்கிற இப்ப நினைக்கிறான் இவனுக்கு கூட நான் ஏன்டா வந்தேன் 80 ரூபா ஸ்டார்டிங்ல செலவு வச்சிட்டேன். இப்ப அவனுக்கு பொடி வாங்கன்னு அவனோட காசுல இல்ல, அது கேமராமேன் வாங்கி கொடுத்துட்டாரு. சரிக்கா இங்க பாரு, கேட்டுக்கா அக்கா கிட்ட சாமிக்கு செலவு பண்ணதெல்லாம் சொல்லாத, முருகர் திருப்பி கொடுப்பாரு. அப்படி இல்லக்கா, இவன் எப்பவுமே செலவு பண்ண மாட்டான். இப்ப இருந்தா பரவாயில்ல, வந்தாலும் ஓசிட்டி குடிக்கிறான். எல்லாத்தையும் உட்காந்து அப்படியே பண்ணுங்க, வேற எதுவும் இல்ல. எல்லாரும் நம்ம செலவு பண்ணி மட்டும் தான் சொல்றாங்க. கையில காசு தான் செலவு பண்ண செலவு பண்ணு தான் சொல்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படியாடுற ஸ்டார்ட் பண்ண போறேன். எதுக்கு நீ அவ்வளவு வஜனமா இருக்கிற? நீ நான் சொன்னேன் மாமா பைக்ல போயிடலாம், நம்ம 2 பேரும் கரெக்டா வந்துருங்க. இல்ல ஏதோ சைடு குறுக்கு எல்லாம் போலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லன்னா மாமா இவனுக்கு நடக்கட்டும், மாமா வண்டி எத்தனை மேல போயிடலாம். வீடியோக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணான். இப்ப வீடியோ ஆன் பண்ணா ஐயோ நடந்து போயிடலாம் அப்படின்றான். எல்லாம் நடிப்பு மேடம். கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு 200 படி இருக்குமா? அவ்வளவுதான். 100 படி வரைக்கும் திரும்ப வருவாங்க. 50 படி வந்தோடனே கொஞ்சம் கேமராமேனுக்கு என்ன பிரச்சனை, நான் வேற பின்னாடியே ஏறி போனேன். நீங்க ஸ்பீடா வரீங்களா, அதான கஷ்டமா இருக்கு. சரி இன்னைக்கு நாங்க ஸ்லோவா போறோம். இவங்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கேன், அதுக்கேற்ற நான் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நியூ இயர்ல இருந்து ஒரு நல்லபடியா வீடியோ போட்டு எல்லாத்தையும் வேற லெவல் பண்றோம். சீக்கிரம் அடுத்த வருஷம் நீங்க வரீங்களோ இல்லையோ அந்த டைமிங்ல நான் இருப்பேன். இனிமே நம்ம அப்படியே போயிட்டு என்னன்றத பாப்போம். அதுக்குள்ள மூச்சு வாங்குதா மேல போச்சு காட்டி வரப்ப வீடு பக்கம் புகைய போச்சு பாத்தியா? 6 மணிக்கு குளிர் இல்ல தல, அதனால மாடி மேல வெக்கில போட்டு கொளுத்தின்னு இருந்தேன். இது மாடி மேல வெக்கில போட்டு கொளுத்தின்னு இருந்தேன். சரி ஓகே, இன்னைக்கு குளிர் அதிகமாயிடுச்சு, அதனால கூட கூட இந்த போல போய் சப்போட்டா நீங்க என்ன பண்ற? பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி இது போல இவனுக்கு. அதெல்லாம் சொல்லாதீங்கடா. 3ஆவது உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறான் நினைச்சேன். என்னன்னா நேத்து நைட்டு ஆனா எல்லாரும் எகிரி இருந்தீங்க. என்ன மாட்டுன்னு எனக்கு தெரியல. காலைனா பட்டடிச்சுன்னு கிளம்பி வந்துருக்கல. போன வருஷம் இது புது வருஷம். பக்தியா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி போக பாருங்க. ஓகே, அது வந்து லாஸ்டா முடிச்சு வச்சு அமுச்சு விட்டோம். நீங்க அமுச்சு வச்சுதான் காமிச்சிட்டு வரோம். ஐயோ உங்களுக்காக எப்படி அந்த அளவுக்கு எப்படி அந்த ஸ்டெப்லாம் வருது? 3 பேர் தான் டான்ஸ் போட்டு வந்தீங்களா? எப்படி கேட்ட நைட் எல்லாம் உட்காந்துறானுங்க, ஆலப்பறம் பண்றானுங்க, அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் பண்றானுங்க. காலையில் பொட்டேஷன் கோயிலுக்கு வந்துடுறானுங்க. இது என்ன கேட்டா நியூ இயர் ரிசர்வேஷன்றானுங்க. என்ன கதைன்னு தெரியல.
அப்பாடா இப்பதான் மனசுல இருக்கிற பாரெல்லாம் குறைஞ்சிச்சு தல. முருகன் ஏதோ வழி காமிச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். மனசுல இருக்கிற பாரம் நேத்து அடிச்சது இப்பதான் இறங்கி இருக்குது, அந்த பாரம் இறங்கிட்டு இப்பதான் பசி எடுக்குதுன்னு சொல்லி. இல்ல உண்மையாவே நிஜமா மனசுல நிறைஞ்சு போச்சு. இன்னில இருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு என்ன. சரி ஓகே, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ரெசல்யூஷன் சொல்றேன். ஓகே, உன் சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ரெசல்யூஷன் என்னோட எல்லா பேட் ஹாபிட்ஸும் விட்டுறேன். விட்டுட்டு இன்னைக்கு மட்டும் விட்டுருங்க, நாளைல இருந்து விட்டுறேன். அது எப்படி நியூ இயர் வர அன்னைக்கு மட்டும் விட்டுட்டு அடுத்த நாள் போயிடும். இந்த வருஷமே போயிட்டு அடுத்த வருஷம் இதை ரெசல்யூஷன் எடுப்பேன். இல்ல இதோட முடிஞ்சது என் ரெசல்யூஷன். எல்லா பேட் ஹாபிட்ஸும் முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த புகை வீட்டுக்கு மேல இருந்து வர்றது குளிர் காஞ்சா வரும், மத்தபடி எதுவும் இல்ல. குளிர் காயிற மாதிரி தெரியல. சரி ஓகே, இன்னொரு ரெசல்யூஷன் தான். ஆமா உண்டுனாப்பா. லாஸ்ட் வருஷம் முடிஞ்சிச்சு, இது நடந்துச்சு பாத்தியா, அது மொத்தத்தையும் அப்படியே மறந்துட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம். அதாவது முதல் கல்யாணம் வந்து பிரேக் ஆனதால ரெண்டாவது கல்யாணம் போலான்னு. கல்யாணம் எது இல்லை. சரி ஓகே, நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணி இதுக்கப்புறம் சந்தோஷமா ரெசல்யூஷனா? வேற எதுவும் இல்ல. சரி ரசம் உண்டு. ஒன்றும் இல்லை, அப்படியே ஜாலியாக போகிற போக்கில் போன வருஷம் நேற்று என்ன பண்ணமோ அதே இந்த வருஷமும் பண்ணிட்டு போயிடலாம். அதான் கோ வித் ஃப்ளோவில் போகலான்னுக்கிறீங்க. தங்களுடைய ரெசல்யூஷன் என்ன? இவனுங்களுக்குலாம் ஒரு கும்பிடு போட்டு கிளம்பணும் அப்படின்றத என்னோட ரெசல்யூஷன். ஆனால் விட மாட்டானு காலங்காடி ஏன்னு கட்டிலோட தூக்கி வர வைக்கிறானுங்களே, என்ன பண்ணுறது? சரி, உன் ரெசல்யூஷன்? என்னோட ரெசல்யூஷன் முதல்ல உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். உங்களை விட்டு தள்ளி இருக்கணும் முதல் ரெசல்யூஷன். இன்னொன்னு என்னன்னா, அசிங்கமா திட்டோம்ல இந்த வீடியோல, இதெல்லாம் அதை முதல்ல கட் பண்ண ட்ரை பண்ணணும். ஆமா, இப்ப இப்படிதான் சொல்லுவான். கேட்டுங்க, இப்ப இப்படிதான் சொல்லுவான். அங்க வாலிபால் ஆட போன உடனே பாப்போம் உன்னுடைய ரியல் கேரக்டர். பால் மட்டும் இல்ல, கிரிக்கெட் ஆடும் போது போடலாம். எனக்கு வந்து எப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ல இறங்கிட்டுனா அது கடைசி வரைக்கும் வின் பண்ணணும். உன்ன மாதிரி ஓப்பு விட்டு ஐயோ தப்பா இருக்கா, அதை விட்டுட்டு அப்படியே ஓடுறாங்க. என்ன வார்த்தை பார்த்தா கோவில் என்ன பேட் ஹெட்ஸ் அதானே? ஆமா அதேதான். ஓகே சார், என்னோட இது ரெசிஷன் உண்மையா சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் கோவப்படுவோம்ல, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சில்லா இருந்துக்கிட்டு நீ வரையா கை கொடு, நல்லா இருக்கு சாப்பிட்றியான்னு சாப்பிட்டு போயிடணும். ஆனா என்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தா உனக்கு வாங்கி கொடுக்க கூடாது. ஓசில ஒருத்தன் என்கிட்ட கேட்கறான்னா டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது. தெளிவா இருக்கிறேன் அப்படி இருந்துக்கலான்னு. ஏன்னா வரானுங்கடா, ஒரு சில வரானுங்க வந்து என்னடா ஒரு டீ கீ வாங்கி சாப்பிடலாமான்னு கூட்டிட்டு போயிடுறானுங்க. பெட்ரோலும் நம்மளே போட்டு போயிட்டு நம்மளே ஒரு டீ காஃபி வாங்கி கொடுத்து நம்மளே தேட்டர் கூட்டு போய் பாப்கார்ன் மாதிரி கொண்டு நம்ம வாங்கி ஊட்டி வர்ற நிலமாக்குது. இதெல்லாம் கதையாகுதுன்னு தெரியல. அதனால இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலான்னு. இங்க யாரும் குறிப்பிட்டு சொல்லல, கேமராமேன் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல பொதுவா சொல்றேன். சரி, எல்லாரும் கேட்டா அது கேமராமேன் அவத்து கேட்கல. கேமராமேன் வாங்க. என்னப்பா என்னதுல எல்லா ரெசிலேஷன் சொல்லிட்டான் உண்டுண்ணா. அது எப்படி கேமரா வந்தோடனே எல்லா வாயிலும் எல்லாம் சாப்பிட்டு வரோம் கையில் இருந்து. அது எனக்கு பசிக்குதியா, காலைல நான் சாப்பிட மாட்டேன், டயட்ல எனக்கு தெரியாது. அப்படி இல்லை, அது கேமராமேன் வந்தோடனே தான் அந்த வேலை நடக்குது. அவர் வந்தோடனே என்ன சாப்பாடு தான் உட்காருன்றாரு. நீ பிரியாணி வாங்கி கொடுத்தா பார்த்தியா, முதல்ல என்ன போட்டிருப்பான், பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு போலான்னு. அன்னைக்கு பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டு எடுத்து என்ன சொல்லிக்கிறான்? என்ன சொல்லிக்கிறா இன்னைக்கு ஃபுல்லா டீட் வந்தான்னு சொன்னா இவனா சொல்லுப்பா. கேமரா உன்னோட ரெசிலேஷன் என்ன? எந்தெல்லாம் ஒன்றும் இல்லை தலை பெருசா அப்படியே இல்லை. பிரியாணி வாங்கி வரமா, சாப்பிட்றமா, கேமரா எடுத்தோமா, அவ்வளோதானே, வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் இல்லை. அது எப்படி எல்லாம் சேஃபா சொல்றீங்க? எதுவுமே இல்லையா? அப்ப இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். என்ன வேலை தெரியுமா, எவன் ஒன்னான வேலை பண்றான் மொத்தத்தையும் பார்த்துக்கிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னு மிரட்டி அவங்க டீ காப்பி வாங்கி குடிக்கிறா நீ. எனக்கு பங்கு கொஞ்சம் பார்த்தா டீ வாங்கி தர மாதிரி இருக்குதா? ஏன்னா வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி உள்ள அவனுங்களே டீ வாங்கி குடி காப்பி வாங்கி குடி சொல்றேன். வீடியோ ஒன்னா ரெண்டா? ஆனா அப்பயும் நீ வாங்கி குடிக்கலையா? போட்டா விட போட்டுக்க பரவாயில்லடா சொன்ன நீ சொல்றீங்களா அதை? சரி ஓகே, ஒரு வழியாக வந்து நம்ம வந்தோம், முருகரை பார்த்தா நியூ இயர் அன்னைக்கு நல்லபடியாக அருள் கொடுத்து அனுப்புவார்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. அடுத்த வாரம் இதே இடத்துல வந்து உட்காந்து பேசுகிறோம். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட ஓகேவா? அது வந்து எல்லாம் இவரால் தான் முடியும். முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வீடியோ முதல்ல போடணும். அதுக்கு முதல்ல இவன் வரணும். அதே மாதிரி இவன் வரணும். எல்லாரும் ரெடி ஆகிறோம். இந்த வருஷத்துல இருந்து புது ஒரு மனிதனா மாறிட்டான். கண்டிப்பா பண்ணுவான். சத்தியமா சொல்ல பொறிக்கு மேல இங்க வேணா நான் வீட்டுக்கு வந்து சத்தியம் பண்றேன். கோயில இல்லடா, இனிமே கண்டிப்பா வீடியோ எடுத்துட்டீங்கன்னா வருவேன். சத்தியமாக கண்ணியமாக சொல்றேன். எந்த ஒரு கலங்கமும் ஆகாது அதுல. எந்த வேலையும் சொல்லாம, மெயின் எந்த சாக்கும் சொல்லாம, ஏன்னா எந்த சாக்கும் சொல்லாம அதுக்குண்ணே எனக்கு கரெக்டா வேலை இருக்கும்போது வீடியோ எடுக்கிறப்ப நீ வேலை வச்சுக்க கூடாது, வேலை இருக்குன்னு சொல்லக்கூடாது. சும்மாவே ஒரு ரீசனுக்காக. சத்தியம் சத்தியம்
முடிஞ்சது அதோட இதோட 1 மில்லியன்ல இங்க வந்து உட்காந்து பேசுறோம். ஓகே ரைட் சரி ஓகே கைஸ் எல்லாம் நாங்கள் போயிட்டு வரோம். நீங்களும் போய் நியூ இயர் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் தெரிவித்து கொண்டு guys. இந்த வீடியோ முடிஞ்சோம். நான் உங்களுக்கு கேமிங் தமிழ் நன்றி வணக்கம் பாபா. அஜிஜோ கேமிங் தமிழ் சொல்லுண்ணா வணங்குங்க. பாய் பாய் Bye bye. லோக்கல் பாய்ஸ் Level guys. பாய்